சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படியும் அந்த அருவி செத்துட்டா, இருந்தாலும் என் தம்பியை பார்க்க பாவமா இருக்கே. ஐயோ கடவுளே, அண்ணி அப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. கண்டிப்பா இது அப்பாவோட வேலையா தான் இருக்கும். இவங்க பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் எங்க அப்பாவை நானே காட்டி கொடுக்குறேன். சரஸ்வதி, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ உடஞ்சு போய் அலறியம்மா. இல்லைங்க, என்னால இதை தாங்க முடியல. என் மனசு என்ன கல்லா? சொல்லுங்க, என் மனசு என்ன இரும்பலியா செஞ்சிருக்கு? நானும் எவ்வளவுதான் தாங்க முடியும்? நம்ம பிள்ளை அழறத பாக்குறதுக்கு என்னால முடியலைங்க. சரஸ்வதி, ஐயோ, அண்ணே அண்ணே, ஒருவேளை அருவி வீட்டுக்கு வந்திருந்தாலும் வந்திருப்பா. நீங்க போன் பண்ணி கேளுங்கண்ணே, பண்ணுங்கண்ணே. யாரு? அக்கா, அக்கா விஸ்வநாதன் அப்பா போன் பண்றாரு. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? அவர்கிட்ட என்ன சொல்றது? நம்ம எதையும் மறைக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லிடு இந்து. இந்து, அருவி வீட்டுக்கு வந்துட்டாளா? ஹலோ இந்து, அருவி வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா? சொல்லுமா. அருவி நல்லபடியா வந்துட்டான்னு சொல்ல மாட்டீங்களான்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோமா இங்க. இந்து, ஏதாவது சொல்லுமா. அப்பா, அப்பா, இப்ப நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒரு சோஷியல் மீடியால அருவி இறந்துட்டதா நியூஸ் போட்டிருக்காங்க. அண்ணே, என்னண்ணே? இந்து, நீ என்ன சொல்ற? இங்க பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அத பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக புகழ் அங்க போயிருக்காரு. அவர் வந்த உடனே தான்ப்பா எதுவா இருந்தாலும் தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன இந்து இப்படி சாதாரணமா சொல்ற? எனக்கு நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்குமா? இல்லப்பா, இங்க எல்லாருமே அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கோம். போனவங்க எங்களுக்கு போன் பண்ற வரைக்கும் எல்லாரும் பொறுமையா தான் இருக்கணும். அண்ணே, அண்ணே என்ன சொன்னாங்க? இங்க பாருங்க, அருவிக்கு என்னவா? அண்ணே வாய் திறந்து சொல்லுங்க அண்ணே. அண்ணே என்னண்ணே? அங்கிள் என்னாச்சு? அண்ணே 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 என்னண்ணே? அண்ணே அருவிக்கு என்ன ஆச்சுண்ணே? அண்ணே அண்ணே உங்ககிட்ட தான் கேக்குறேன். அங்கிள் ஏன் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க அங்கிள். அண்ணே அண்ணே, அருவிக்கு என்ன ஆச்சு? அருவிக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சங்கரி,
சோசியல் மீடியா நியூஸ்ல ஏதோ ஏதோ பயப்படுற மாதிரி போட்டிருக்காங்களா. இங்க பாருங்க, பயப்படுற மாதிரினா என்ன? மணி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மாப்பிள்ள போயிருக்காராம். அவர் பார்த்துட்டு சொன்னாதான் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கே தெரியும். மாப்பிள்ள சங்கரி, சங்கரி, இங்க பாரு. அது வரைக்கும் நாம எந்த முடிவுக்கு வர வேண்டாம். அருவி நம்ம கூட இருக்கிற மாதிரி நாம நினைச்சுப்போம். ஐயோ 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 அண்ணே, அண்ணே, என்ன சொல்றீங்க? என் அருவிக்கு என்ன ஆச்சு? அண்ணே, அண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அண்ணே. ஐயோ, நான் தான் என் பொண்ணுகிட்ட அம்மான்னு சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள கேட்டனமோ. ஐயோ ஐயோ ஐயோ, சங்கரி, 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 மணி, சங்கரி, சைலஜா, நீ போய் தண்ணி கொண்டு வாமா. சங்கரி, 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 கண்ணை திறந்து பாருமா. எந்திரிமா, எந்திரி, எந்திரி, கண்ணை திற. சங்கரி, கண்ணை திறமா. சங்கரி, 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 அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. தண்ணி குடிமா. அண்ணே, என் பொண்ணு கூட நான் எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, நான் இருக்கிற மீதி காலத்திலயாவது ஒரு நாள் விடாம நான் என் பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நானு. ஆனா அதுக்குள்ள என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டான்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயமாகும்? அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஏன் பொண்ணு நல்லவன், அவன் நியாயத்துக்காக மட்டும்தான் போராடுவா. ஐயோ, அவளுக்கு போய் எப்படி நான் இப்படி ஒரு நிலைமை? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கடவுள் என்னதான் பண்றாரு? அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு எல்லாரும் பாட்டுட்டு எல்லாரும் கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன்.